This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கூட்டு பட்டாவில் இருந்து தனி பட்டா பிரிப்பது எப்படி? ஆவணங்கள் அவசியம். பட்டாவில் பெயர் மாற்றலாம். பட்டாவின் பெயர் மாற்றம் செய்வது போலவே கூட்டு பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யலாம். கூட்டுப்பட்டா என்றால் என்ன? கூட்டுப்பட்டாவில் எப்படி பெயரை நீக்குவது தெரியுமா? தனிப்பட்டா என்றால் என்ன? கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டாவை பிரிப்பது எப்படி தெரியுமா? இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? கூட்டுப்பட்டாவில் பெயர் மற்றும் செய்ய முடியுமா? இவைகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். நிலத்தின் உரிமையாளருக்கு நிலம் யாருடைய பெயரில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழே பட்டாவாகும். ஆனால் ஒரு நிலத்தின் வகை, உரிமையாளர் மற்றும் பயன்பாட்டை பொறுத்தே பட்டா மாறுபடும். இதில் கூட்டுப்பட்டா என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நில உரிமையாளர்களை கொண்டதுதான் கூட்டுப்பட்டா ஆகும். இதில் யார் யாருக்கு எவ்வளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று துல்லியமாக பதிவாகி இருக்காது. மொத்தமாக எல்லோருக்கும் பெயர்களும் இடம் பெற்றிருக்கும். அதாவது உட்பிரிவு செய்யாமல் உள்ள நிலத்தில் உள்ள அனைவரும் உள்ளடக்கி ஆவணம்தான் கூட்டுப்பட்டா. ஆனால் தனிப்பட்ட நபரின் பெயர், சர்வே நம்பர், உட்பிரிவு எண் போன்றவை தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கும். இதில் கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டா பெற வேண்டுமானால் குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். நிலத்தை பகிர்ந்து தனியாக பட்டா பெறுவதற்கு மற்ற உரிமையாளர்களின் ஒப்புதல் வேண்டும். பிரிக்கப்பட வேண்டிய பட்டாவிற்கு நிலத்தின் அளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிலம் உரிமை சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்க தற்பொழுது உள்ள கூட்டுப்பட்டா, முந்தைய பட்டா நகல் மற்றும் பரிசளிப்பு ஆவணம், விற்பனை சான்றிதழ், பகிர்வு உடன்படிக்கை, நில வரைபடம், சொத்து செலுத்தப்பட ரசீது, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, நில அளவை மேற்கொள்வதற்கான கோரிக்கை மனு, மற்ற உரிமையாளர்களின் ஒப்புதல் கடிதம் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவைப்படும். இந்த ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு நிலத்தின் அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்வார்கள். இறுதியில் எந்த விதமான சிக்கலும் நிலத்தில் இல்லாத பட்சத்தில் 30 முதல் 60 நாளில் தனிப்பட்டா கிடைத்துவிடும். ஒருவேளை கூட்டு உரிமையாளரின் ஒப்புதல் தராவிட்டால் கோர்ட் மூலமாக தனிப்பட்டா பெறலாம். நில அளவையின் போது உட்பிரிவு செய்யப்படாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரின் பெயரில் உள்ள நிலங்களுக்கு கூட்டுப்பட்டா வழங்கப்படுகிறது. கூட்டுப்பட்டாவில் ஒருவரின் பெயரை நீக்க அந்த நபர் தனது ஒப்புதல் கடிதத்துடன் சம்பந்தப்பட்ட நில வருவாய்த்துறை அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.